கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக இன்றைய தலைப்பு, என்னுடைய அன்பு சகோதரி ஒருவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று கூறுகிறேன். அண்ணா, சடங்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கன்னியம்மா ரூம்குள்ளே போகலாமா கூடாதா என்று கேட்டிருக்கிறார். கேள்வியை இன்னொரு முறை வாசிக்கிறேன். இதை தான் இன்று தலைப்பாக வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் இந்த பதிவுக்கு. அண்ணா, சடங்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கன்னியம்மா ரூமுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார். இதில் ஒரு கேள்வி, பல விடைகள் உள்ளது. கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இது சாதாரணமான கேள்விகள் போன்று தெரியும். ஆனால் இந்த கேள்வியில் பல அர்த்தங்கள் உள்ளது. அதாவது, சடங்கு கழிக்கிறங்கிறது ஒரு நாள், சடங்கான அன்றுங்கிறது ஒரு நாள். இப்போ இன்னைக்கு சடங்காகி இன்னைக்கு சடங்கு கழிக்கிறோம் அப்படின்னா இது ஒன்று. இது தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஒரு 40 நாளோ 30 நாளோ கழித்து காடு அடித்து ஊரில் உள்ள சொந்தங்கள் உறவுகள் அனைவரையும் அழைத்து நடத்துவது சடங்கு விழா என்று கூறுவார்கள். புப்புனித நீராட்டு விழா என்றும் கூறுவார்கள். ஆனால் முதல் நாள் சடங்கான அன்று நீங்கள் அந்த குழந்தையை பார்க்க சென்றிருக்கிறீர்கள் என்றால், முதல்ல இன்னொன்று சொல்கிறேன், சடங்குக்கு போகலாமா போக வேண்டாமா, இதுவும் ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு நான் இதில் விடை இருக்குது. தாராளமாக போகலாம். ஏனென்றால் நாம் மனிதர்கள், நம்மை சுற்றியுள்ள அனைத்து நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் நாம் அறிந்தவர்கள். நல்லது கெட்டதற்கு செல்ல வேண்டும். நம்மை சார்ந்தவர்களை நாம் சென்று பார்க்க வேண்டும். நம்மை சார்ந்தவர்களின் வீட்டில் ஒரு திருவிழா என்றால் அந்த விழாவுக்கு செல்ல வேண்டும். இது ஒரு சுபகாரிய விழா தான். நம் குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தை பெரிய மனுஷி ஆகியிருக்கிறாள் என்பது சுபகாரிய விழா. நானெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் சடங்கு வீட்டில் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு. நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் கன்னி தெய்வத்திடம் உத்தரவு கேட்டு விட்டு சென்று சாப்பிட்டு பாருங்கள், உங்களை ஒன்றும் செய்து விடாது. ஏனென்றால் அதுவும் ஒரு குழந்தை தானே. ஒரு குழந்தை பெரிய மனுஷி ஆகியிருக்கிறாள். அந்த வீட்டிற்கு நாம் செல்கிறோம். அங்கே தரக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, டீ காப்பியாக இருந்தாலும் சரி நாம் அருந்துகிறோம். பின்பு நாம் நம் கன்னி தெய்வத்தின் பதிக்குள் செல்லலாமா என்ற கேள்விக்கு தான் இப்பொழுது விடை சொல்லப் போகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு பிள்ளை வயசுக்கு வந்திருக்கிறா. அந்த பிள்ளையை பார்க்க நாம் போகிறோம். அதாவது பார்க்க இல்லை, வாழ்த்துறதுக்கு போகிறோம், வாழ்த்துறோம், விருந்தில் கலந்துக்கிறோம், வீட்டுக்கு திரும்பி வர்றோம். அப்போ நேரடியாக கன்னி பதிலுக்குள் செல்லாமல் நீங்கள் கை கால் முகம் கழுவி விட்டு பின்பு செல்லலாம். ஒருவேளை நீங்கள் சடங்கு விழாவுக்கு போக வேண்டியிருக்கு, புப்புனித நீராட்டு விழாவுக்கு போக வேண்டியது இருக்கிறதென்றால், மாலை 6 மணிக்கு செல்வதாக இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். 6 மணிக்கு கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை ஒரு 6:30 6:40க்கு தீபத்தை அமர்த்தி விட்டு பின்பு செல்லுங்கள். இது ஒரு வழி. இல்லை, வேறு வழி இல்லை, 5:30 மணிக்கே போக வேண்டியிருக்கு, கன்னிக்கு தீபம் ஏற்றோம்னா ஏற்றி வச்சுட்டு நீங்கள் போயிருந்தீங்க. அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு 8 மணி இருக்கும், தீபம் எரிந்து கொண்டிருக்கலாம், இல்லை தீபம் அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அந்த தீபத்தை நீங்கள் அமர்த்த வேண்டிய ஒரு வேலை உங்களுக்கு இருக்கிறது. ஆக நீங்கள் என்ன செய்யணும், அந்த நேரம் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ என்ன செய்யணும், போய் கைகால் முகம் கழுவி விட்டு அந்த தாயை மனப்பூர்வமாக வணங்கிவிட்டு அந்த தீபத்தை நீங்கள் அமர்த்தலாம். இது ஒரு பதில். 2வது பதில். 3வதாக, சடங்கு விழா சுமார் ஒரு 20 நாள் 30 நாள் 50 நாள் 60 நாள் கழித்து சடங்கு நடத்துவாங்க. சிலர்லாம் 3 மாதம் 4 மாதம் கழித்து நடத்துகிறவங்களாம் இருக்காங்க. அப்படி நடத்தக்கூடிய சடங்கு விழாவுக்கு சென்று நீங்கள் வந்தால் எந்த தீட்டும் கிடையாது, எந்த சுத்த குறைபாடும் கிடையாது. தைரியமாக நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்திற்கு விளக்கேற்றலாம், உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடலாம், விளக்கை அமர்த்தலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு மண்டலத்தை தாண்டி இருந்தால், சுமார் 48 நாட்களை தாண்டி விட்டது என்றால் அங்கே அது கிடையாது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. கன்னி தெய்வத்திற்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்காதீர்கள். சில வீடுகளில் சிலர் சொல்வதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஐயோ, நான் சடங்கு வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன்ப்பா, என்னவோ வானத்துலேருந்து பொத்துட்டு வந்த மாதிரி சொல்லுவாங்க. தயவு கூர்ந்து அப்படி சொல்லாதுங்க. நீங்கள் சாப்பிடலன்னா போயிட்டு போங்க, நீங்கள் சாப்பிட வேண்டாம். அந்த வீட்டில் உள்ளவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். அந்த வீட்டு நபர்களிடமே நான் சடங்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேன், இலவு வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என்று சொல்வதை நிறுத்துங்கள். அந்த வார்த்தைகளை கூறாமலேயே நீங்கள் கடந்து சென்று விடுங்கள், புறப்பட்டு விடுங்கள். ஆனால் அதை சுற்றி காட்டி பெருமிதம் பேசி எனக்கெல்லாம் தெய்வம் இருக்குப்பா, என் மேலே தெய்வம் வரப்பா, நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, இப்படி நடிப்புகள், இந்த மாதிரியான வீண் பந்தாக்கள் வேண்டாம்.
அதை உங்கள் தெய்வம் நேசிக்காது. உங்கள் கன்னி தெய்வமாக இருந்தாலும் நேசிக்காது. ஒத்துக்கொண்டால் சாப்பிடு, பிடிக்கவில்லை என்றால் சென்று கொண்டே இரு. அதை விட்டு விட்டு திருமண வீட்டிலும் சடங்கு வீட்டிலும் அதுக்கு பேர் என்னது இலவு வீட்டிலும் இருந்து கொண்டு நான் துஷ்டி வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேன், சடங்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் சொல்லாதீங்க. அவர்கள் மனதளவில் என்ன நினைப்பார்கள்? ஆமாம், பெரிய சாமி கும்பிட்டானா இவன் பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக சொல்லுவாங்க. ஒரு சிலர் மட்டுமே அதை உணர்ந்து கொண்டு சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கும், வருத்தமாகத்தான் இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தயவு கூர்ந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்தவித சடங்கு வீட்டுக்கு சென்றாலும் சரி, துஷ்டி வீட்டுக்கு சென்றாலும் சரி, அவர்கள் சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட்டு விட்டு செல்கிறேன் என்று கூறிவிட்டு நீங்கள் சாப்பிடாமல் கூட செல்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் அவங்க மனசு புண்படுற மாதிரி நான் கண்ணியை கும்பிடுறேன், நான் சாப்பிடக்கூடாது, நான் உலக தெய்வத்தை என் உடம்புல வச்சுருக்கிறேன், நான் சாப்பிடக்கூடாது, இந்த டைலாக்கே விடாதுங்க. பலருடைய மனதை புண்படுத்தும். உங்கள் வீட்டிலும் குமர்கள் இருக்கும், உங்கள் வீட்டிலும் சடங்கு நடக்கும், உங்கள் வீட்டிலும் இலவு விழும் என்பதை மறவாதீர்கள். அந்த இலவு விழுந்த அன்னைக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? உங்கள் வீட்டு பிள்ளை வயசுக்கு வந்த அன்னைக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? ஏன் பிரித்த எண்ணத்தோடு பார்க்கிறீர்கள்? நாம் ஒரு வீட்டில் நமக்கு அழைப்பு வச்சுட்டாலே அவங்க நம்ம உறவு, நம்மளுடைய சொந்தக்காரங்க, நமக்கு நண்பனாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊருக்காரனாக இருக்கலாம். எப்போ நம்ம வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு அழைச்சிட்டானோ அப்போவே அவன் நமக்கு சொந்தக்காரனாக மாறிவிடுகிறான், உறவாக மாறிவிடுகிறான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நம் வீட்டு பிள்ளை வயதுக்கு வந்திருந்தால் நாம் எப்படி சாப்பிடுவோமோ அதே எண்ணத்தோடு சாப்பிடுங்கள். பிடிக்கவில்லை என்றால் சொல்லாதீர்கள் என்று கூறுகிறேன். மகிழ்ச்சி உறவே, நான் சடங்கு வீட்டுக்கு சென்று விட்டு வந்து கன்னி தெய்வத்தின் ரூமுக்குள் செல்லலாமா என்று கேட்ட அன்பு சகோதரிக்கு இந்த பதிவை அர்ப்பணிக்கிறேன். மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு ஆடியோ. அப்போ நான் பிறந்த இடத்துல அம்மா வீட்லேயும் அம்மா தம்பி பிறந்து 5 வருஷத்துலேயே அம்மா இறந்துட்டாங்கப்பா. கேரளாவிலேயே நாங்கள்லாம் இருந்தோம், கேரளாவிலே அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான்ப்பா நாங்கள் எங்களெல்லாம் இங்கே அப்பாயி அம்மாயின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 பிள்ளை எல்லாம் அழைச்சி வந்து இங்கே வளர்த்தாங்க. நான் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே கேரளாவில் தான்ப்பா மலையாளம் தான்ப்பா படித்தேன். இங்கே வந்துட்டு அதே 6ஆம் கிளாஸில் தமிழில் சேர்த்து ஆனா ஃபஸ்ட்லேருந்து படித்தேன்ப்பா. அதுலேருந்து ஒரு 10ஆவது வரைக்கும் படித்தேன்ப்பா. அதுக்கு மேலே படிக்கலப்பா, படிக்க வைக்கல. 10ஆவது முடித்த கையோடய ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பாயி நீ பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும், கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் தாராவத்து கொடுக்கணும், அடுத்தவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுதாரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்கப்பா. அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுப்பா, பெண் குழந்த, 1.5 வயசு தான்ப்பா. அது உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இறந்துருச்சுப்பா தங்கச்சி. இப்போது கன்னி தெய்வமாக இருக்கான்ப்பா. என் தம்பிக்கிட்ட தம்பியும் தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். இப்போ தம்பியோட மனைவியும் ஒரு பொண்ணும் பையனும், உங்களுக்கு 2 குழந்தை பையன் தம்பிக்கு. இப்போ அவள்கிட்ட சொல்லிதாப்பா நான் என் சித்தி இருக்காங்க, அப்பாவுக்கு மருதாரங்க இருந்தோம், சித்தி இருக்காங்க, அவங்க குழந்தை தான் இறந்தது, தங்கச்சி கன்னியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நானும் இங்கே விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான்ப்பா அங்கேயும் சொல்லி அங்கேயும் ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சு இப்போ விளக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டு இருக்காப்பா. அங்கே மட்டும்தான்ப்பா சொல்லியிருக்கேன். நான் இப்போ தினமும் அங்கேயும் சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்கப்பா. மகிழ்ச்சி அம்மா. கண்டிப்பாக அந்த தங்கச்சியை வணங்க தான் வேண்டும். விளக்கேற்ற வைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கும் ஒரு அங்கமாக விளங்கி உங்களையும் வாழ வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். சௌஜன்யா, கன்னி தெய்வ சேனல் மிகவும் பிரயோஜனமாக உள்ளது. உங்கள் பேச்சு தேன் போல இனிப்பாக இருக்கிறது. நம் சேனலில் எனக்கு அந்த உச்சரிப்பு வரல, தவறாக நினைக்காண்டாம். நம் சேனலினால் கன்னி தெய்வம் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள முடிகிறது. ஐயா, 149வது பதிவில் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தாருங்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. 149வது பதிவில் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு தெரில, ஆனால் நிச்சயமாக உள்ள அந்த கேள்விகள் வரும். பொறுத்திருங்கள், காத்திருங்கள், நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அவர்கள் ஐயா மன்னிக்கவும் 249வது பதிவில் என்னுடைய கேள்விக்கு பதில் தாருங்கள் என்று கூறியிருக்கிறார். மாற்றி சொல்லிட்டார் நினைக்கிறேன். வருத்தப்படாதங்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் வரும்.
அடுத்தபடியாக கங்கா ஈஸ்வரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். எழுத்தெல்லாம் சேத்துல எழுதியிருக்கீங்க, எப்படி வாசிக்க? கன்னி தெய்வம் துணை. ஐயா, எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருப்பதை உணர்கிறோம். ஆனால் அவர்களை எடுத்து கும்பிடுவதற்கு என்னிடம் வசதி இல்லை. என்ன செய்வது? ஒரு விளக்கு மட்டும் வைத்து கும்பிடலாமா? அப்படி கும்பிட்டால் அவர்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குமா? உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேண்டும், எங்களுக்கு தருவீங்களா? நன்றி ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறுகிறார். கங்கா ஈஸ்வரி அவர்களே, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஒரு பதிவை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டால் உடனே தந்து விடுவேனா என்றால் வாய்ப்பே கிடையாது. முதல்ல நீங்கள் என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். அதற்கப்புறம் உங்கள் கன்னி தெய்வத்தை எடுக்க உங்களுக்கு பண உதவி வேண்டுமா, என்ன உதவி வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் செய்ய தயாராக இருக்கிறேன். பயப்படாதீர்கள், நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு அதில் இருக்கும். ஆனால் சொந்த வீடு கட்டி தரும் அளவிற்கு என்னுடைய வசதி கிடையாது. உங்களிடம் சொந்த வீடு இருக்கிறது, ஆனால் கன்னி எடுக்க வசதி இல்லை என்று கூறினால் நான் அதற்கு உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன். நீங்கள் எந்த ஊர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் துணிச்சலாக சொல்கிறேன், என்னால் உங்களுக்கு உதவி செய்ய இயலும். கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கு என்னால் பண உதவி செய்ய இயலும். ஆகவே நீங்கள் முதலில் அதை அறிந்து கொண்டு இந்த பதிவை பார்த்தால், அனைத்து பதிவுகளையும் பார்த்துவிட்டேன் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டால் உங்களிடம் நான் பேச தயாராக இருக்கிறேன், உதவி செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன். சும்மா ஏதோ ஒரு பதிவை பார்த்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேணும், எனக்கு கன்னி தெய்வத்தை எடுக்க காசு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, கஷ்டம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. முதல்ல கன்னி தெய்வம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உள்ளே இருக்குது, ஒரு 5-6 பதிவில் சொல்லியிருக்கிறேன். அந்த பதிவுக்குள்ளேருந்து வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து பின்பு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களிடம் பேசுவேன். நிச்சயமாக நான் உங்கள் கன்னி தெய்வத்திற்கு ஒரு பதியமைப்பதற்காக என்னுடைய முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு பாதி பணம் அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்குவதற்கு எவ்வளவு செலவழிதோ அதில் பாதி பணம் நான் தர தயாராக இருக்கிறேன். நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி. கார்த்திக் அவர்கள், கன்னி தெய்வம் துணையன்னா எங்களை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் அண்ணா. கன்னி தெய்வத்தை எடுக்க நாள் குறித்து விட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். அண்ணனுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கி விட்டோம். மன்னிச்சிருங்க அண்ணா. நாங்கள் என் அண்ணன் வீட்டிற்கு சென்றோம். ரூபினி சாலை சில அத்தைகளை வணங்கினோம். அண்ணன் சேலை தந்தாங்க. சேலை அல்லம்மா, சேலைகள். நீங்கள் 3 குடும்பத்துக்கு சேலை தந்தேன், சரியாம்மா? சேலைகள் தந்தாங்க, நல்லா உபசரித்தாங்க. கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் யாரும் இப்படி செய்யாதீர்கள். அண்ணனை ஒரு நேரம் பார்க்க மாட்டோமா என்று ஏங்குறாங்க எல்லோரும். நாங்கள் பெரிய தப்பு செய்துவிட்டோம் அண்ணா. கன்னி தெய்வத்தின் செல்ல பிள்ளை நீங்கள். ஃபோன் பேச முடியவில்லை அண்ணா, அழுகை வருது, மன்னித்து விடுங்கள் அண்ணா என்று கூறியிருக்கிறீர்கள். கவலையே படாதுங்க, மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் பெரிய தப்பு பண்ணிடலை. ஆனாலும் ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வேண்டும் என்று நேரம் காலம் குறித்த பின்பு அதை எடுத்து வழிபடாது, அது ஒரு சாபச் செயல். உங்கள் குடும்பத்தில் எந்த அளவிற்கு துஷ்டாவிகள் இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. உங்கள் குடும்பத்தில் எந்த அளவிற்கு கெட்ட நேரங்கள் இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. யார் செய்த பிழையோ, யார் செய்த பாவமோ, உங்களால் உங்கள் கன்னி தெய்வத்தை உங்கள் வீட்டிற்குள் எடுத்து உங்கள் குடும்பத்தால் வணங்க இயலவில்லை என்றால் இது எப்பேற்பட்ட சாபச் செயல். இது உண்மையாகவே 100% மிகவும் வருந்தக்கூடிய விஷயம்தான். என்னுடைய நேரம் பொன்னான நேரம் அதெல்லாம் வேண்டாம், எல்லோருடைய நேரமும் பொன்னான நேரம்தான். இருந்தாலும் ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட என்னை தேடி வந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் மறுநாளும் என்னை தேடி நீங்கள் வந்து அந்த கன்னி தெய்வத்தை பற்றி தெரிந்து கொண்டு காலம் நேரத்தை உடனே குடியுங்கள். எந்த வழியிலும் நாங்கள் எடுத்து விடுவோம், பணம் எங்களுக்கு பிரட்டி விடலாம், நாங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு கன்னி தெய்வத்திற்கு கால நேரத்தை குறித்துவிட்டு நீங்கள் எடுக்காதது எனக்கும் சிறு வருத்தம்தான். ஆனால் அதை வருத்தம் என்று சொல்வதோட கவலை, மிகப்பெரிய கவலை. நானெல்லாம் ஒரு தெய்வத்தை எடுக்கிறதா இருந்தால் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்களே உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியரை வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். அது எனக்கு வேலைப்பளு கம்மி தானே. ஆனாலும் கூட என்னை விரும்பி நேசித்து வரக்கூடிய உறவுகளுக்கு நானே ஆள் அமைத்து எடுத்து கொடுக்கிறேன். இதில் சில சமயங்களில் நான் கை நட்டமும் பட வேண்டியிருக்கு, எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதை நஷ்டமாகவோ செலவாகவோ நான் நினைப்பதில்லை. ஒரு கன்னி தெய்வத்தை பதியமைத்து கொடுப்பதற்கு என்னால் ஒரு பங்கீடு இருக்கட்டுமே என்று நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட பழகிய நண்பர்கள் கூட என்கிட்ட வருத்தப்படுறாங்க, என்னங்க இது ஒருத்தன் சம்பாத்தியம் போனால் நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டு கையிலிருந்து போட்டுக்கிட்டு அங்கே எங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. என்ன செய்வது? அவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள்.
வேறு வழியே இல்லை, இனி நம்ம வாழ்ந்தாகணும்னா நம்ம கன்னி தெய்வத்தை வணங்கியாக வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னிடம் வருகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வத்தை எடுத்துக் கொடுக்க இயலாமல் சென்று விட்டால் அது எப்பேற்பட்ட கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே தான் எந்த சூழ்நிலையிலும் என்னிடம் வருபவர்கள் யாரும் எடுக்காமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு பல விதமாக பல வழிகளில் நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். என்னோடு பயணம் செய்யக்கூடிய சில உறவுகள் கூட என்கிட்ட கேட்பாங்க, ஏதாவது கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கு கஷ்டப்படக்கூடியவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோன்னு. அதை நான் ஓப்பனாக சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் குத்துப்பிடி போட்டுறக்கூடாது. உண்மையாகவே எவரொருவரால் கன்னி தெய்வத்தை எடுக்க முடியவில்லையோ அவரவருக்கு நான் உதவி செய்வதுதான் சரியாக இருக்குமே தவிர வேறு சும்மா பணக்காரங்களுக்கும் நான் போய் உதவி செய்துட்டு இருக்க முடியாது. அது என்னுடைய கை காசில் போகலாம், வரலாம், பார்க்கலாம், அது வேற. கன்னி தெய்வத்தை எடுப்பது என்பது ஒரு சில கட்டுகள் இருக்கிறது, செலவுகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த செலவுகள் செய்தே தீர வேண்டும். மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்லும் முன், இந்த சகோதரி குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நானும் அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் அந்த குடும்பத்துடைய வறுமை என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அத்தைகள் சேலையில் 3 சேலை எடுத்து கொடுத்தேன். வச்சுக்கிடுங்க, சந்தோஷமாக இதை உடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இவர்கள் கண்ணியை எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்கிட்ட வந்தால் என்னால் முடிஞ்சதை கொடுக்கணும்னு நினைப்பேன், கொடுக்குறேன், அவ்வளவுதான். எடுத்தால் தான் கொடுக்கணுமான்லாம் நான் நினச்சி பார்க்கவே மாட்டேன். சுமார் 2000 சேலைகள் போன வருடம் நம்ம அத்தைகள் பெயரை சொல்லி வணங்கினோம். அதில் மிச்சம் இருக்கக்கூடிய சேலைகளை நானும் ஜவுளி கடை தான் வச்சுருக்கிறேன். ஒரு சேலை 500 ரூபாய் விற்க முடியும், 50 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு 450 ரூபாய் விற்க முடியும். ஆனால் நான் கடையில் வச்சு அதை ஒரு சேலை கூட விற்பனை செய்யவில்லை. ஏன் அந்த மாடல் சேலையே நான் வாங்கலை, ஏன்னா கன்னி சேலையை கொண்டு வந்து இங்கே வச்சு வித்துட்டாருன்னு ஒருத்தன் சொல்லிடக்கூடாது. கன்னி தெய்வத்துக்கென்று வழங்கியதை கன்னி தெய்வத்தின் பெயரை சொல்லி பல குடும்பங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறமே தவிர அதை விற்பனை செய்ய விரும்பாதவன் நான். ஆகவே தான் அத்தைகளை வணங்க வருபவர்கள் கூட வாய்ப்பு இருந்தால் நான் அந்த சேலைகளை எனக்கு தோணுனா கேட்டால் கொடுக்க மாட்டேன், தோணுச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்வி. காவேரி என்பவர் கேட்டிருக்கிறார், ஐயா, என் மாமனார் வீட்டு கன்னி தெய்வம் எனக்கு துணை இருக்குது, எடுத்து வணங்க என்ன சோசியம் பார்ப்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என் வீட்டில் வணங்கச் சொல்வார்கள். ஆனால் என் மாமியார் நாத்தனார் என் வீட்டில் கும்பிடுவதில்லை. என் இளைய குழந்தன் வீட்டில்தான் கும்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் எங்களிடம் நல்ல விதமாக பேச மாட்டார்கள். சாமி கும்பிடும்போது அவர்கள் வீட்டுக்கு போகும்போது என் மீது தான் கன்னி தெய்வம் வந்து பேசுவாங்க. ஆனால் என் வீட்டில் 25 வருடமாக சவணம் சொன்னது கிடையாது. ஒரு வீட்டை 2ஆக பிரித்து அவர்கள் முன் வாசல், நாங்கள் பின் வாசலில் இருக்கிறோம். அவர்கள் வீட்டு வாசலில் சவணம் சொல்லும், என் வீட்டு வாசலில் இன்று வரை சொன்னது கிடையாது. சவணம்னா என்னதுமா எனக்கு புரியலை. சவணம்னு போடுறீங்க. அப்பா வீட்டு கன்னி தெய்வமும் இருக்குது. இதில் யார் வந்து என் மீது பேசுகிறார் என்று தெரியவில்லை. 2 வருடமாக என் மீது அருள் வரவில்லை. என்ன செய்வது ஐயா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தெய்வத்தை வரவைத்து தருவீர்களா? உங்களை எப்படி தொடர்பு கொள்வது என்று கேட்டிருக்கிறார்கள். இப்போ தாம்மா மேலே உள்ள உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னேன். என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். அப்போ தான் கன்னி தெய்வம்னா என்னென்னு தெரியும். உங்கள் மாமனார் வீட்டு கன்னி உங்கள் மேலே வருதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பொய். அப்படி உங்கள் மீது உங்கள் மாமனார் வீட்டு கன்னி வராது. அப்படி வந்துச்சுன்னா வேறு ஏதோ சேட்டை தான் வந்திருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருப்பதாக கூறினீர்கள். ஒருவேளை அந்த கன்னி தெய்வம் உங்கள் வீட்டு கன்னி தெய்வமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அது சரி. உங்கள் மாமனார் வீட்டு கன்னி உங்கள் மேலே வர்றதுக்கு ரைட்ஸும் கிடையாது, முறையும் கிடையாது. அவங்க வீட்டு பிள்ளைகள் மீது தான் வருவாங்க. நீங்கள் வாழ போனவங்க, தீபமேற்ற சென்றவர்கள், நீங்கள் அந்த வீட்டுக்கு தீபமேற்ற அதிகம் விரும்புவார்கள் அந்த கன்னி தெய்வம். ஆனால் உங்கள் சரீரத்திற்குள் வர ஒருபோதும் அவர்கள் ஆசைப்படுவதில்லை. இப்போ 2 வருஷமாக எந்த கணக்கும் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாண்டா, சந்தோஷப்படுங்க. எது எப்படியோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கன்னி தெய்வத்தை நம்பி வணங்குங்கள். அது மட்டும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு எடுத்து தரணும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அது வேலை கிடையாது. நான் கன்னி தெய்வத்தை வழிகாட்டுபவன், நான் வந்து எடுத்து தருபவன் அல்ல. ஆகவே என்னை மந்திரவாதியாக நினைத்து விடாதீர்கள். நானும் உங்களை போன்று ஒரு கன்னி தெய்வத்தை வழிபட்டு பின்பு அது 2 கன்னி தெய்வமாக மாறி 3 கன்னி தெய்வமாக மாறி இன்று 3 கன்னி தெய்வங்களின் மூத்த மகனாக இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கன்னி தெய்வமே வாழ்க்கை என்று அறிந்ததனால் நான் இன்று கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். நான் வாழ்வது போன்று என்னை சார்ந்த இந்த மனித குலத்திற்கு நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கன்னி தெய்வத்தை பற்றி இந்த உலகம் முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் வர இயலாது. உங்களுக்கு தெரிந்த மந்திரவாதிகள் யாராவது இருந்தால் அவர்களை வைத்து எடுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன். மீண்டும் என் கேள்விக்கு பதில் இல்லை என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். சுப்பிரமணி பாலா, என் கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஐயா, எல்லார் கேள்விக்கும் பதில் உண்டு.
கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் கவனித்து வந்தால் உங்கள் கேள்விக்கு பதில் வரும். கன்னி தெய்வமே துணை.